ஈபிகோ 302 என்ற புதிய படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகை கஸ்தூரி, டிக்டாக் செயலியை தடை செய்வது பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கை என்று விமர்சித்தார். டிக்டாக்கை இப்போ எல்லாரும் தடை பண்ணணும். ஏன்னா டிக்டாக்ல தவறான பாதைக்கு இட்டு செல்கிறது. ரொம்ப ரொம்ப தவறான செயல்களுக்கு அது காரணமாக இருக்கிறது. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல சினிமாவை பத்தி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சினிமா இருக்கிறதுனால தானே எல்லாரும் கெட்டு குட்டி சவரா போறாங்க. என்னுடைய ஒரே ஒரு சந்தேகம், நம்ம எல்லாருமே சினிமால இருக்கிறவங்க தான், அதனால நான் கேட்கிறேன், யார் இப்போ உங்க கையை பிடிச்சி இழுத்து மக்களை சொல்றேன், இந்த படத்துக்கு கண்டிப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு உட்காந்து வச்சு சினிமா பாருங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப அருமையான படம், பொறுப்பான படம், வெற்றி பெற வேண்டிய படம். பட் பொதுவா உங்களுக்கு ஒரு சினிமாவை பார்த்துதான் நீங்க கெட்டு போக போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சினிமாவை நீங்க பாருங்க அப்படின்னு உங்களை யாரு சொன்னா? பார்க்காதீங்க. சில மாதங்களுக்கு முன்பு 800 ஆபாச வீடியோ இணையதளங்கள் தடை செய்யப்பட்ட போது எதிர்த்தவர்கள் தற்போது டிக்டாக் செயலியை தடை செய்ய ஆதரிப்பது ஏன் என்பது தனக்கு தெரியும் என்றார் கஸ்தூரி. டிக்டாக் தான் அடுத்தது. இப்ப நாங்க எப்படின்னா, இந்தியாவில பொர்னோகிராஃபி சைட்டு 800 சைட்டு தடை செஞ்சப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு போய் நாங்க சண்டை போடுவோமா, ஆனா டிக்டாக்க தடை பண்ணுவோமா? ஏன்னா அந்த 800 சைட்ஸ்ல சன்னிலியானும் பேர் தெரியாத வெள்ளக்காரங்களும் நடிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அதை அவங்க போன்ல பயன்படுத்தல. அதனால அது ஓகே. பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல நடக்கிறத நாங்க ஓட்ட போட்டு பார்த்தா அது ஓகே. என் பொண்ணு போன்ல டிக்டாக் இருக்கக்கூடாது, அதுதானே? டிக்டாக்னால பட வாய்ப்புகள் பெற்றவர்கள் இருக்காங்க. டிக்டாக்னால திறமைகள் வெளியே கொண்டவங்க இருக்கிறாங்க. ஐயா, டிக்டாக்னால கணித பாடத்தை அழகா கத்து கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் கூட இருக்காங்க. அதெல்லாம் இங்க யாராச்சும் பார்த்தோமா? ஆஹா. மதுரை கோர்ட்ல என்ன பார்த்தோமோ அதை தான் நாமளும் பார்த்தோம். இவ்வளவையே கஸ்தூரிய 400 அரசியல் பேட்டி கொடுத்திருக்கு. நாட்டுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை சேலையிலையும் சல்வார் கமீஸ்லயும் வீதி வீதியா கத்தி உரக்க பேட்டி கொடுத்திருக்கு. அதை இங்க யாராவது வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணுங்களா? இல்ல. ஒரே ஒரு நீல குட்ட பாவாடையில எனக்கு தெரியாம ஒருத்தன் ஜெய்சங்கர் படம் மாதிரி ஆங்கிள் வச்சு எடுத்துட்டான். அதுதானே எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணீங்க. ஒரு கட்டத்தில் சட்டம் இருப்பதால் தானே சட்டமீறல் நடக்கிறது என்பதற்காக சட்டத்தையே தடை செய்து விடலாமா என்றும் கஸ்தூரி கேள்வி எழுப்பினார். டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் சப்ளை வந்துகிட்டே தானே இருக்கும். டிக்டாக் மூலமா எங்க வீட்டு இதெல்லாம் வெளியே வருது, இதுல பொர்னோகிராஃபி வருது அப்படிங்கிறது தான் இப்ப மதுரை ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. நான் இப்படி சமூக வலைதளங்களாலையும் சமூக பகிர்தல்களாலையும் வாட்ஸ்அப்ல பகிர்றதுனால, ஃபேக் நியூஸ் பகிர்றதுனால பல இடங்கள்ல அப்பாவிகளோட உயிரே போயிடுது. இதெல்லாம் நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நல்ல காலம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு யாரும் யோசிக்கல. படுக்கை இருக்கிறதுனால தானே படுக்கை அறை காட்சிகள் அரங்கேறுது. அப்ப படுக்கையெல்லாம் பேன் பண்ணிடலாம். ஆணும் பெண்ணும் இருக்கிறதுனால தானே ஆண் பெண்ணுக்கு நடுவுல ஏதாவது நடந்துருது. அப்ப ஆணையும் பெண்ணையுமே சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிச்சிடலாம். போன் இருக்கிறதுனால தானே நீங்க பாக்குறீங்க, அப்ப போனே பேசக்கூடாது. இப்படி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சா கடைசியில எங்க திரும்ப போய் இந்த பைத்தியக்காரத்தனம் முடியும்? சட்டம் இருக்கிறதுனால தானே சட்ட மீறல் நடக்குது. அப்ப சட்டத்தை எல்லாம் வச்சிடலாம், தப்பே இருக்காதுங்கிறதுல நிக்கும். தான் போலீஸ் வேடத்தில் நடித்துள்ள இந்த புதிய படத்தை பிரபலப்படுத்துவதற்காக நடிகை கஸ்தூரி நீதிமன்றத்தை விமர்சித்து பேசியிருப்பதாக கூறப்படும் நிலையில், கஸ்தூரி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆண்டனியுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார்.